ஹாய் மக்கா! இன்னைக்கு சூப்பரான மருந்து குழம்பு பார்க்க போகிறோம். இந்த மருந்து தாங்க இந்த குழம்புக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மருந்து குழம்பு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேல்ஸ் பண்ணுற நெத்திலி கருவாடு போட்டு தான் வைக்க போகிறோம் இந்த மருந்து குழம்புக்கு. வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், 2 தக்காளிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு பொடி, புளி. இவ்வளோ தாங்க. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க. நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். சரிங்களா? இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்குங்க. ஸோ நல்லா வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து சேர்க்குறோம். சரிங்களா? இந்த மருந்து குழம்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளுக்கு உடம்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் வந்து அடிக்கடி வருது. இல்லை நம்ம வந்து அடிக்கடி இஞ்சி தட்டி குடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து அப்படியே நம்ம வதக்கி விட வேண்டியதாங்க. ஸோ அதிகமாக பேக் பெயின் இருக்குது அப்படின்றவங்க மாதத்தில் ஒரு தடவையாவது வச்சு சாப்பிடுங்க. பெண்கள்லேருந்து, ஆண்கள்லேருந்து, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நிறைய பேர் கேட்குறாங்க, குழந்தைங்க வந்து மருந்து குழம்பு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. கட்டாயம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு கருவாடு பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு முட்டை வந்து போட்டு கொடுக்கலாம். அப்படி முட்டையும் பிடிக்காதவங்க வெள்ளைப்பூடு, வெங்காயம் மட்டும் போதுங்க. இதுதான் ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆனால் கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய தக்காளியாக நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வைங்க. ஏன்னா இந்த குழம்பு வைக்கிறனால மறுநாள் நம்மளுக்கு ரொம்ப உடம்பு அப்படியே ஃப்ரீயாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ள உள்ள கிருமிகள், கழிவுகள் எல்லாமே வெளியேறும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதோட இது தெரியும். சரிங்களா? 2 டைம் 3 டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா உள்ள அசடு, கழிவுகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறத உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சரிங்களா? அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் இதை வச்சுருவோங்க. அதுக்கடுத்து புளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினோடனே புளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து தக்காளி வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம கருவாடு சேர்க்குறனால இதெல்லாம் சேர்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா மருந்து குழம்பு பொடிக்குன்னு, அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அதுக்கடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுங்க. அந்த மருந்து குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் தெரியாமல் வைப்பாங்க. ஏன்னா இந்த மருந்து குழம்போட ஸ்மெல்லு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. இது என்ன போடுறோம் அப்படின்னா, குழம்பு பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோனுங்க. முதல்ல நம்ம மருந்து குழம்பு பொடியை திரித்து வச்ச பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு பொடி சேர்க்குறோம். குழம்பு பொடியை நல்லா போட்டு கிண்டினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. சரிங்களா? அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாசனை வந்து வெளியே போகக்கூடாது. ஏன்னா இந்த மருந்தோட எஃபெக்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னா வாடகை யாரும் பிடிச்சிட்டாங்கன்னா டேஸ்ட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பிள்ளை பெற்றவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் குழந்த பெற்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு தக்காளி வச்சுக்கோங்க. புளியை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? புளி உங்களுக்கு வேண்டாம். ஸோ நம்ம வந்து நார்மலாக இருக்கிறனால சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு தேங்காய், அது மாதிரி தேங்காவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம சேர்க்குறோம். ஏன் வீட்டுக்காரங்களுக்கு கருவாடு பிடிக்காது அப்படின்ட்டு அவங்களுக்கு தனியாக குழம்ப எடுத்து வச்சு இந்த மாதிரி முட்டை போடணுங்க. ஸோ இதே ஸ்டைலில் வைங்க. அவங்களுக்கு எப்போவுமே நான் மருந்து குழம்பு வச்சு இப்படி தான் 2 குழம்பா வச்சுருவேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.